ஒரு பொண்ணு வந்து உயிரோடு இருக்கிறப்ப இவ்வளோ கொடூரமா வந்து உடைக்க முடியும்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? நம்பிக்கை வச்சவங்க தான் ஒரு நாள் வந்து இப்படி துரோகம் பண்ணுவாங்கன்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா என்ன? இது ஒரு சாதாரண கதையெல்லாம் இல்ல. இது ஒரு பொண்ணோட மனசு வந்து சிதறி போகிற கதையா தான் வந்து இருக்குது. சிறுடிக்காசியில நடந்தது வந்து பார்க்கும்போது நம்மள வந்து லிட்டரலி வந்து ஷாக் ஆகுற அளவுக்கு வந்து போயிருக்கு. ரோகிணி என்ன தப்பு செஞ்சா? அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே அவளோட ரொம்ப பெரிய பலவீனமா வந்து மாறிடுச்சு. சந்தோஷமா எந்த சந்தேகமுமே இல்லாம ஒரு இடத்துக்கு வந்து போறா. ஆனா அங்க என்ன வெயிட்டிங்ல இருக்குதுன்னு அவளுக்கே வந்து தெரியாது. ஒரு ட்ராப், ஒரு செட்டப், அதுல வந்து அவ விழுந்துடுறா. அவ முன்னாடி நிக்கிறவங்க அவளுக்கு வந்து நம்பிக்கையானவங்க தான். ஆனா அந்த கணத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸ்ல இருந்தது அன்பு இல்ல, கோவம், பழி, கொடூரம் இதெல்லாம் தான் வந்து இருந்துச்சு. "நீயா இதெல்லாம் பண்ணுனது?" அப்படின்னு கேட்குற அந்த ஒரு வாய்ஸ், அது ஒரு கொஸ்டின் மாதிரிலாம் இல்ல. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அவளுக்கு வந்து தோணுது. ரோகிணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா யாரும் கேட்கவே இல்ல. அடுத்து நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண உடம்பால மட்டும் இல்ல, மனசாலையுமே சிதைக்கிற தருணமா வந்து இருக்குது. அவ முன்னாடி செஞ்ச ஒரு தப்ப இப்ப அவ மேலேயே வந்து திருப்பி விட்டு, அதே வலிய அவளுக்கு வந்து குடுக்குறாங்க. ஒவ்வொரு அடியுமே அவ உடம்புல விழுகிறது இல்ல. அவ நம்பிக்கையில விழுறது தான். அவ கண்ல வர அந்த கண்ணீர் அது வலிக்காக வேண்டி இல்ல. ஏன்னு கேட்கிற கண்ணீரா வந்து இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவளால வந்து தாங்க முடியாம அவ விழுந்துடுறா. அந்த ஒரு செகண்ட் சைலன்ஸ் அதுதான் வந்து அந்த சீனோட பிக்கஸ்ட் ஷாக்கா வந்து இருக்குது. ஆனா இதுலயும் இன்னொரு கூத்து. அது என்னன்னா, அவன் நம்பினவனே அவ பக்கம் நிக்கவே இல்ல. இது எல்லாமே அம்மாவோட பிளான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடுறான். அந்த ஒரு லைன் ரோகிணியோட மனசையும் வந்து ஃபுல்லா வந்து உடைக்க வைக்குது. இதுதான் காதலா, இதுதான் ஃபேமிலி அப்படின்னு தோணுற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு வந்து worst பெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ நம்பின ஒருத்தன் அவளை விட்டுறது தான். இன்னும் worst என்னன்னா, அவங்க தான் வந்து அவளை வந்து உடைக்கிறதே. இது ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான். இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே வந்து பயமா இருக்கு. ரோகிணியை விஜயாவும் மனோஜும் சேர்ந்து பெரிய பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ரோகிணி எக்ஸ்பெக்ட் பண்ணாத பதிலடி வந்து கொடுத்துருக்கா. முத்து மீனா ஃபேமிலிக்குள்ள ஒரு புது ரிலேஷன்ஷிப் வந்திருக்குது. இது ஒரு சாதாரண எபிசோடெல்லாம் இல்ல. நம்மளோட மனசை நோக்கிற அளவுக்கு இமோஷனலா இருக்க போகிற ஒரு எபிசோட தான் வந்திருக்குது. இப்போ ஃபுல் டீட்டெயிலா ஃபீலிங்கோட என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சைலண்ட் டென்ஷன்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விஜயாவும் மனோஜும் சேர்ந்து ரோகிணி வந்து ட்ராப் பண்ண ஒரு டேஞ்சரஸான பிளான் ஒன்று போடுறாங்க. ரோகிணி அவனோட ஷோரூமுக்கு வர வைக்கிறாங்க. ரோகிணி இன்னசென்ட்டா சந்தோஷமா ஷோரூமுக்கு வரா. ஆனா அங்க விஜயா வந்து இருக்கிறத பார்த்த உடனே ரோகிணிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. "என்ன ஆண்டி இங்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு அவ சாஃப்டா வந்து பேசுறா. ஆனா விஜயா ஆல்ரெடி ஃபயர் மோட்ல வந்து இருக்காங்க. அப்ப விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, "நீ என்கிட்ட எவ்வளவு தடவை தான் வந்து நாடகம் போட்டு ஏமாத்துவ? உன்னால நான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை வந்து கேவலப்படுத்திட்டேன்" அப்படின்னு வந்து தொடங்குறாங்க. அப்ப ரோகிணி வந்து டோட்டலா வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கா. "நான் என்ன பண்ணனே?" அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து கேட்கறா. விஜயா சொல்ற அக்யூசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் சாமியாரை வச்சு வீட்டுல வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணது. நீ பிளான் பண்ணி மீனாவை வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிறதுக்காக வேண்டி என்னோட தாடி பாக்கியத்துக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு போலீஸ் சாமியார் வர வச்சது அப்படின்னு இந்த மாதிரி எல்லாமே சொன்ன உடனே ரோகிணிக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஆனா உண்மை என்னன்னா, இது எல்லாமே செஞ்சது சிந்தாமணி தான். ஆனா எப்படி என்னோட பேர் வந்து மாட்டுச்சு அப்படின்னு குழப்பத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இங்கதான் வந்து ட்விஸ்டே. ரோகிணிக்கு வந்து உண்மை தெரியும். ஆனா எப்படி பிளேம் அவ மேல வந்துச்சு, அவ மனசுல ஒரு டவுட், ஒரு பயம் எல்லாமே கலந்து இருக்குது. அதுக்கு விஜயா வந்து "நீ இன்னும் என்ன நாடகம் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் எபிசோடு ஃபுல் டார்க்கா மாறுது. விஜயா ரோகிணியை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்றாங்க. அதுக்காக முன்னாடியே வந்து ரோகிணி அரேஞ்ச் பண்ண ஒருத்தனை கொண்டுட்டு வந்திருக்காங்க. உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ட்டு ஆல்ரெடி மனோஜ் வந்து பிரண்ட சாட்டியால வந்து அடிக்க ரோகிணி ஒருத்தர் வந்து செட் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, அதே பர்சனை வந்து கூட்டிட்டு வந்து ரோகிணி வந்து அடிக்க சொல்றாங்க. அந்த சாட்டியாலேயே வந்து ரோகிணி வந்து அடிக்க வைக்கிறாங்க விஜயா. அந்த சீன் ரொம்ப பெயின்ஃபுல்லா வந்து இருக்குது. ஒவ்வொரு அடியும் ரோகிணியோட உடம்புல மட்டும் இல்ல, மனசுலயுமே விழுகுது. நான் இவ்வளவு தாழ்ந்துட்டேனா அப்படின்னு அவ கண்ணுல ஒரு கேள்வி ஒன்று வருது. விஜயா ஒரு செகண்ட் கூட தடுக்கவே இல்லை. ரோகிணி வலி தாங்க முடியாம துடிச்சிட்டே இருந்தாலுமே விஜயா வந்து தடுக்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல ரோகிணி வந்து மயங்கி கீழே விழுந்துடுறா. அந்த மொமெண்ட் சைலன்ஸா வந்து இருக்குது. அதனால சாட்டை அடிக்கிற பர்சன் வந்து பயந்து போய் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா விஜயா வந்து மனோஜ்ட்ட "இவ கண்ணு முழிச்ச உடனே நீ வந்துரு" அப்படின்னு கூலா சொல்லிட்டு விஜயா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் அல்டிமேட் கிரியாலிட்டி. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்ச ரோகிணி என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, "உங்கூட இவ்வளவு வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன அடிக்க துணிஞ்சிட்டு இல்ல" அப்படின்னு வந்து கேட்கறா. அந்த கொஸ்டின் அவளோட காதலும் நம்பிக்கையும் எல்லாமே இருக்குது. ஆனா மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, "இது எல்லாமே அம்மாவோட பிளான்" அப்படின்னு விஜயா வந்து மாட்டி விட்டுறான். அவளை வந்து காப்பாற்றவே இல்லை. ஆனா இன்ஸ்டடா விஜயா வந்து பிளேம் பண்ணி தப்பிச்சிடறான். இந்த டார்க் சிச்சுவேஷனுக்கு பேரலா இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா வர்றான். அங்கதான் ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி ஸ்வேதா, ஒரு பாசிட்டிவ் வைப் கேரக்டர். அப்போன்னு பார்த்து முத்து மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்க்க போன இடத்துல சொந்தக்கார பொண்ணுன்னு தெரிய வந்தனால ஸ்வேதா முத்துவை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே எல்லார்ட்டையுமே நல்லபடியாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஐடி வேலை பார்த்து ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிருச்சு. உங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க குடும்பத்தில் நீங்க எல்லாருமே வேலை பார்க்குறீங்க. அதுல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எனக்கும் சொல்லுங்க, நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. இதுவே ஃபியூச்சர்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்காக கூட இருக்கலாம். இங்கே தான் இன்னொரு ஷாக்கே. ரோகிணிக்கு அவளோட அம்மா வந்து உத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி ரோகிணிக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணிட்டு ரோகிணி வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க தானே வந்து அந்த போலீஸ் சாமியாரை என்னோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க, ஆனா நான் அனுப்பி வச்சேன்னு அந்த பொம்பளை வந்து சொல்லிட்டு இருக்கு" அப்படின்னு வந்து சொல்றா. சிந்தாமணி வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒத்துக்குறாங்க. "அப்படி சொல்ல நான் தான் வந்து சொன்னேன்" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. ஆனா உடனே ஸ்டோரி வந்து ட்விஸ்ட் பண்றாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, "மாஸ்டர் என்கிட்ட தான் வந்து நல்லபடியா வந்து பேசிட்டு இருக்காங்க.
என்னை பற்றி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசவே மாட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் உனக்காக இப்படி சொல்ல சொன்னேன் அப்படின்னு கதையை வந்து மாற்றிடுறாங்க. அதையும் ரோஹிணி வந்து நம்பிடுறா. இதுதான் அவளோட பிக்கஸ்ட் வீக்னஸாகவே இருக்குது. கடைசியாக வந்து விஜயா வீட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு ஒன்று வர்றா. அவங்க யாருன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை எல்லாத்தையுமே வந்து தடுக்கிற ஆஃபீஸர் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியை விஜயா வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட டோட்டல் ஃபேமிலியுமே ஷாக்கிங்கில் இருந்திருக்காங்க. இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோடில் ரோஹிணியோட வலி, விஜயோட கொடூரம், மனோஜோட துரோகம், சிந்தாமணியோட சதி எல்லாமே சேர்ந்து ஒரு இமோஷனல் ஸ்ட்ரோமா தான் வந்து இருந்துச்சு. இதனால விஜய் வந்து ஜெயிலுக்கு போக போறாங்களா இல்ல ரோஹிணி விஜயாவை மன்னிக்கிற மாதிரி வந்து நாடகம் போட போறாளா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட தான் எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு கொடூரமா வந்து உடஞ்சதுக்கு அப்புறமா அவளோட கதை இங்கேயே முடிஞ்சிடுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்பதான் அவளோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வரப்போகுது. ரோஹிணி உடம்பால மட்டும் இல்ல மனசாலையுமே விழுந்துட்டா. ஆனா சில பேருக்கு அது வந்து முடிவில்லை. அதுதான் வந்து ஆரம்பமா வந்து இருக்கும். ஆனா இங்கதான் வந்து பிகஸ்ட் ஷாக்கே. அவளை இவ்வளவு கொடூரமா அடிச்சதுக்கு அப்புறமும் அது யாருக்குமே தெரியாம போயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த நேரத்துல தான் ஒரு பொண்ணு ஒன்று கதவு தட்டுறாங்க. சாதாரணவங்க இல்ல, வயலன்ஸ் எகெயின்ஸ்ட் உமன் ப்ரிவென்ட் பண்ற ஆஃபீஸர் தான். அவங்க ஒரு வார்த்தை தான் வந்து பேசுறாங்க. அது என்னன்னா, ரோஹிணி அடிச்சது நீங்க தானே அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டின் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே அப்படியே வந்து உரை வைக்கிற மாதிரி வந்து இருக்குது. விஜய் வந்து அந்த ஸ்ட்ராங் ஃபேஸ், அந்த ஆட்டிடியூட்ல ஒரு செகண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடைய ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணனவங்க இப்போ சிச்சுவேஷன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண போகுதா? விஜய்க்கு வந்து ஜெயில் கன்ஃபார்மா இல்ல ரோஹிணி எகெயின் மன்னிக்கிற மாதிரி ஒரு கேம் ஒன்று ஆட போறாளா? இங்க இன்னொரு ட்விஸ்ட் கூட வந்து இருக்கலாம். ஏன்னா ஃபுல்லா வந்து உடஞ்சு போனவங்க ரெண்டு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அமைதியா வந்து அழுவாங்க, இல்ல அமைதியா வந்து பழி வாங்குவாங்க. ரோஹிணி எந்த வழியை வந்து செலக்ட் பண்ண போறா? அதுதான் இனிமே இந்த கதையோட டைரக்ஷனா வந்து இருக்க போகுது. இப்போ இவ வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து தெரிஞ்சாலுமே நாளைக்கு அவ எல்லாத்தையுமே திருப்பி போடுற மாதிரி கூட இருக்கலாம். அதுதான் வந்து லைஃப், அதுதான் வந்து இந்த கதை. இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு பொண்ணோட வீழ்ச்சி தான். இனிமே நீங்க பார்க்க போறது அந்த பொண்ணோட எழுச்சியா கூட இருக்கலாம், இல்லனா இன்னொரு அழிவா கூட இருக்கலாம். இதுக்கான ஆன்சர் அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த எபிசோட பார்த்தவங்க ரோஹிணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவ வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு ட்விஸ்ட் எடுக்க போகுதோ அப்படின்றது இப்போ சஸ்பென்ஸா தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.